வரதட்சணை கொடுமைக்கு ஆளான பெண் மர்மமாக கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் செங்கல்பட்டு அருகே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டை அடுத்து உள்ளது சீத்தனஞ்சேரி கிராமம். இந்த கிராமத்தில் குப்பன் கலைச்செல்வி தம்பதியினருக்கு பிறந்த 3 குழந்தைகளின் இளைய மகள்தான் தீபா. செங்கல்பட்டில் +2 வரை படித்துள்ள தீபா படிப்பில் நல்ல ஆர்வம் உடையவளாகவே இருந்துள்ளார். தங்கள் இனத்தில் படித்த கணவன் கிடைக்க மாட்டான் என்பதற்காகவே மேல் படிப்புக்கு அனுப்பாமல் தீபா அம்மாவுக்கு துணையாக வீட்டில் இருந்துள்ளார். தீபா 26 வயதை நெருங்க பெற்றோர் பல இடங்களில் பொருத்தமான மணமகன் தேட ஆரம்பித்துள்ளனர். இறுதியில் திருப்போரூர் தாலுகாவைச் சேர்ந்த கீழூரில் இருந்து ஒரு வரன் தீபாவுக்கு வந்துள்ளது. மணமகன் கோபிநாத் செங்கல்பட்டு சத்யசாய் மருத்துவமனையில் கம்பவுண்டர் வேலை பார்ப்பதாகவும் வீட்டிற்கு மூத்த மகன் என்றும் தெரிய வருகிறது. உடனே மணமகனின் சித்தப்பா மகாதேவன் கோபிநாத் ஒழுக்கமான பையன் என்றும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவன் என்றும் தீபாவின் பெற்றோர் குப்பன் கலைச்செல்வி தம்பதியினரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கீழூரைச் சேர்ந்த ஐயாவு நாகம்மாள் தம்பதியினரின் மூத்த மகன் கோபிநாத்தை தீபாவின் பெற்றோர் பார்க்க சென்றுள்ளனர். மணமகன் வீட்டார் தங்களை விட குறைவான வசதி உடையவர்கள் என்றாலும் மணமகன் கோபிநாத் வேலைக்கு செல்லும் நல்ல பையன் என்பதால் தங்கள் மகள் தீபாவை மணமுடித்து வைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தனர் குப்பன் கலைச்செல்வி தம்பதியினர். அதன் பிறகு ஒரு நாள் இருவரின் பெற்றோரும் கலந்து பேசி தீபாவுக்கும் கோபிநாத்துக்கும் நிச்சயதார்த்தம் செய்து திருமண நாளை முடிவு செய்தனர். இதையடுத்து 17/6/2010 அன்று திருப்போரூரில் உள்ள மண்டபத்தில் வைத்து இருவருக்குமான உற்றார் உறவினர்கள் மத்தியில் கோபிநாத் தீபா திருமணம் நடைபெற்றது. கீழூரில் உள்ள குடிசை வீட்டில் கணவன் கோபிநாத்துடன் பல வண்ண கனவுகளுடன் வாழ்க்கையை தொடங்கினார் தீபா. ஆரம்பத்தில் நல்லவனாக இருந்த கோபிநாத் தனது சுயரூபத்தை மெல்ல மெல்ல காட்டத் தொடங்கியுள்ளான். முதற்கட்டமாக தினமும் இரவு மது அறிந்துவிட்டு வரத் தொடங்கினான் கோபிநாத். அத்தோடு நிற்காமல் தன் கண் எதிரில் நைட்டி போன்ற உடைகள் அணியாமல் உடவை அணிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பது தொடங்கி பலவிதமான சிறு சிறு தொல்லைகளை புதுப்பெண் தீபாவிற்கு கோபிநாத் டார்ச்சர் கொடுத்து வந்தான். நைட்டி ராவுல போடவே கூடாதுன்னு உத்தரவு விட்டாங்க. அவங்க மாமனார் ஐயாவும் கோபிநாத்தும் நைட்டே போடக்கூடாது, அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. புடவை தான் கட்டணும். ஆனா அது பிரகாரம் புடவை தான் கட்டி நின்றுது. பொண்ணோட மாமனாரு அவரும் டார்ச்சர் கொடுத்துக்கிறாரு. புஷ் வரப்பல அவர் நைட்ல அவர் டார்ச்சர் கொடுத்து, பகல்ல அவங்க அம்மா அவங்க மாமியார் கொடுக்குறது, அந்த நாகம்மா பகல்ல கொடுக்குறது. இவங்க வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்து அதே நேரத்துல அவனும் டார்ச்சர் பண்றது. குடிச்சிட்டு வரப்பெல்லாம் நான் அடி, அதே நேரத்தில் எங்க வந்து செக்ஸ் டார்ச்சரும் கொடுத்துக்கிறான் அந்த பையன். இவ்வளவுதான் எங்களுக்கு இப்ப நகை எடுக்க போக சொல்லிட்டு அந்த செக்ஸ் டார்ச்சர் பத்தி தெரியுது. கணவன் என்பதால் கோபிநாத் செய்த அட்டகாசங்களுக்கு மிகவும் பொறுமை காத்து வந்துள்ளார் தீபா. ஆனால் தீபாவின் பொறுமையை கோபிநாத் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. மாறாக மற்றொரு கொடுமையை தீபாவிடம் காட்டத் தொடங்கினான் கோபிநாத். நான் வீடு கட்டப் போகிறேன், அதற்கு உன் தந்தையிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி வா என்று தீபாவிடம் கட்டாயப்படுத்தியுள்ளான் கோபிநாத். இதற்கு உடந்தையாக கோபிநாத்தின் அப்பா ஐயாவும் அம்மா நாகம்மாளும் இருந்துள்ளனர். இவர்கள் 3 பேருமே தீபாவை பல வகையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியுள்ளனர். இந்த சூழ்நிலையிலும் எனது தந்தை பொருளாதார வசதியுடன் தற்போதைக்கு இல்லை, பின்னாளில் முடிந்தால் வாங்கித் தருகிறேன் என்று தீபா தொடர்ந்து கூறி வந்திருக்கிறார். பாரு குடிச்சிட்டு வந்து நான் சவ பாக்குறதுக்கோ நீ கருவத்துக்கார மூஞ்சி என்ன கொடுத்தாங்க, என்ன இதுல கொடுத்தாங்க சொத்தம் சுதந்திரமும் நகையும் பார்த்தா நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா சீர் வருஷம் ஒழுங்கா வரல. எனக்கு ஒழுங்கா வரலாம்னா சித்திரவதை பண்ணுவேன் தான். நீ எப்போ வாங்கிட்டு வர, எவ்வளவு சீக்கிரம் வாங்கி வர முடியுமோ வாங்கிட்டு வந்தா எனக்கு தளம் போட்டு வீடு கட்டணும். இல்லாட்டி உங்க ஒப்பனை வில்லியம் பாத்துல போய் மெனம் வாங்கி கொடுத்து எனக்கு சீக்கிரமா பண்ணி கொடுத்து அந்த 3ஆம் மாசத்துக்கு தொல்லை கொடுத்தான். நான் மெனைக்கோசரம் சுத்தி அலைஞ்சு நான் முன்பான கல்யாணம் தான் பண்ண, கடன் பட்டு நான் எப்படி மெனம் வாங்கி கொடுப்பேன்னு எனக்கு தெரியாத நிலைமையில இருந்த மூடி வச்சு. ஒரு கட்டத்தில் வரதட்சணை பணம் வாங்கித்தர இயலாது என்று தெரிவித்த தீபாவை கோபிநாத் அடித்து துன்புறுத்தியுள்ளார். கணவனின் துன்புறுத்தல் தாங்காமல் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை தனது தாயிடம் போனில் கூறி தேம்பி தேம்பி அழுதுள்ளார் தீபா. மகள் கொடுமைப்படுத்தப்படும் விவரத்தை அறிந்த தாய் கலைச்செல்வி மனம் கொதித்து போய் தனது கணவன் குப்பனிடம் இதை தெரிவித்துள்ளார். உடனே மருமகன் கோபிநாத்தை தட்டி கேட்க
கீழூருக்கு புறப்பட்டனர் குப்பன் கலைச்செல்வி தம்பதியினர். கீழூர் சென்ற அவர்கள் மருமகன் கோபிநாத்திடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதோடு மகளை துன்புறுத்தாமல் குடும்பம் நடத்தும்படியும் மரியாதையுடனும் கண்டிப்புடனும் கேட்டுள்ளனர். இதற்கு சரி என்று கோபிநாத் தலையாட்டியதை அடுத்து மருமகன் வீடு கட்ட நினைக்கிறான் என்பதால் கணவனுக்கு தெரியாமல் தீபாவின் தாய் தன்னிடம் இருந்த 15,000 ரூபாயை எடுத்துக் கொடுத்து பண உதவி செய்திருக்கிறார். இதற்கிடையே கோபிநாத் வேலை பார்க்கும் மருத்துவமனையில் தற்போது வேலை பார்க்கவில்லை என்பது தெரிய வருகிறது. அவன் நல்லவன் அந்த பிளஸ் 2 பட்டி தான் 10வது பட்டி விட்டுட்டு போயிடும். அவன் போய் ஃப்ராட் பண்ணிக்கிறான். 12வது பட்டி எங்களை சொன்னது போய். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அம்மாப்பேட்டில் வந்து சத்யாசாய் மெடிக்கல்ல லேப் டெக்னீஷியன் நினைக்கிறானா. அந்த கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் இருந்தான். என் 2 மாசம் முன்னாடி அவன் வேலையை விட்டு நிறுத்தாங்க. அந்த வேலை செய்யட்டும் பொய் சொல்லி கட்டி வைக்கிறான். இவ்வளவு அந்த பொண்ணு கட்டி வந்தக்காக நாங்க செத்துப்பா மகாதேவன் தான், பையனோட மகாதேவன் செத்துப்பா தான். இதையடுத்து குடிபோதையில் வீட்டுக்கு வருவது, மனைவியை நீ அவளைப் போல் இல்லை இவளைப் போல் இல்லை என்று வார்த்தையால் வசைப்பாடுவதோடு கோபிநாத்தின் அட்டகாசம் மீண்டும் கொடிகட்டத் தொடங்கியது. தீபாவும் கோபிநாத்துடன் நரக வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருந்தார். நட்டு 5 சவரம் 10 சவரம் வீட்டுல போட்டோம். நான் தெரியாத கஷ்டப்பட்டு எடுத்து வச்சு நகையை கொடுத்தேன். என் தாயில இருந்து நான் உறுதியா அவனுக்கு மாசம் உடம்பு அதுக்கு வயிறு வீங்கணும், அவனுக்கு கண்ணு வீங்கணுமா, காலு வீங்கணுமா, கண்ணு தெரியலனுமா. நான் பார்த்தேன் செருப்பா அவனுக்கு. இந்த கோதுமை யாரும் வரக்கூடாது. நான் இதனால இருக்கிற பிள்ளைங்க நம்ம வாழ்ந்த பெற்ற பிள்ளைங்க வாழ்ந்துட்டு நாங்க மனசுல பார்த்து கொச்சினோட. குடிபோதையில் வீட்டுக்கு வருவது, மனைவியை நீ அவளைப் போல் இல்லை இவளைப் போல் இல்லை என்று வார்த்தையால் வசைப்பாடுவதோடு கோபிநாத்தின் அட்டகாசம் மீண்டும் கொடிகட்டத் தொடங்கியது. தீபாவும் கோபிநாத்துடன் நரக வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருந்தார். இந்நிலையில்தான் ஒரு நாள் மாலை 4 மணியளவு தீபாவின் தந்தை குப்பனுக்கு கோபிநாத்தின் சித்தப்பா மகாதேவனிடமிருந்து அழைப்பு வருகிறது. உங்கள் மகள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாள் என்று அந்த அழைப்பு மறுமுனையில் கூறவே அதிர்ச்சியில் உறைந்து போகிறார் குப்பன். செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு ஓடிச் சென்று பார்த்த பெற்றோர் தீபாவின் பிணத்தை பார்த்து கதறி அழுதனர். போலீசார் தீபா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி கோபிநாத், ஐயாவு, நாகம்மாள் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் கோபிநாத் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். ஆனால் கோபிநாத்தின் தந்தை ஐயாவு மற்றும் தாய் நாகம்மாள் ஆகிய இருவரும் இதுவரை கைது செய்யப்படவே இல்லை. தனது மகளை கொலை செய்தவர்களை உடனே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேதனை பொங்க தெரிவிக்கிறார் தீபாவின் தந்தை குப்பன். ஸ்டேஷனுக்கு போயிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம். ஆர்டிஓ ரிப்போர்ட் வரட்டாங்க. அந்த எஸ்ஐ சொன்னாரு குப்புசாமி, ஆர்டிஓ ரிப்போர்ட் வரட்டாங்க. அப்பா பையனோட கோபியோட அப்பா அம்மா அரெஸ்ட் பண்றாரு. ஆர்டிஓ ரிப்போர்ட் போய் 4ஆம் தேதி ஆர்டிஓ ரிப்போர்ட் போச்சு. இன்னைக்கு 24 இன்னைக்கு தேதி 20ஆம் தேதி வரையும் அந்த டிஎஸ்பி எங்களை கூட்டி எந்த என்கொயரி பண்ணல. அந்த பையன் மேலேயே அந்த அப்பா அம்மா மேலேயே அந்த ஆக்ஷன் எடுக்கல. ஆனால் தீபாவை கொலை செய்துவிட்டு தற்கொலை என்று பொய் சொல்வதாகவும் தன் மகள் சாவுக்கு உடனடியாக நியாயம் கிடைக்காவிட்டால் தீக்குளிப்போம் என்றும் தாய் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். ஆனா இவளுக்குதான் காரணமானவனை கொலை பண்ணி அச்சு மாமனாருக்காரனும் மாமியாரு வீட்டுக்காரனை அச்சு கொலை பண்ண போட்டுதான் வந்து இன்னைக்கு தூக்காவல சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. அவன் அச்சுதான் நான் வச்சான். உறுதியா சொல்றேன், கருத்தை முடி இல்ல இந்த தீர்ப்பு நீங்க எடுக்கலனா நானு கலெக்டர் நான் எங்கனாலும் நான் தீ குளிப்பேன். நான் தீ குளிச்சே காமிக்கிறேன். என் பொண்ணுக்கு எடுத்து காமிக்கிறீங்களா இல்லையா? அந்த டிஎஸ்பி எங்களை கூட்டி என்கொயரி பண்ணல. ஏன் அவர் எங்களை கூட்டி என்கொயரி பண்ணல? என்ன காரணம், எதனால நடந்ததுன்னு சொல்லிட்டு எதனால எங்களை என்கொயரி பண்ணோம்? முதல் காரணம் அவர் என்கொயரி பண்ணது இவ்வளவு நாள் வரையும் அவர் தப்பு. 2வது அந்த 3 பேர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். இது நாள் வரையும் ஆக்ஷன் இல்லை. இது மேல ஆக்ஷன் எடுக்கணும். கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நாங்க குடும்பத்தான மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளிப்போம். இது உறுதி. மேலும் தன் அக்காவின் மரணத்தில் மர்மம் இருப்பதால் காவல்துறை இது குறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று தீபாவின் தம்பி வசீகரன் தெரிவித்தார். அடிச்சு அங்கங்க ரத்தம் மூஞ்சில எங்க சைடுல ரத்தம் வந்திருக்கு. அதுவும் தெரிஞ்சதுனால கடைசியா நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னன்னா புடவை ஃபுல்லா கிழிஞ்சிருக்கு. புடவை கட்டியிருக்க பொண்ணு, நைட்டே போடாத பொண்ணு
அங்க கடைசி அன்னைக்கு வந்து நைட்டி போட்டுருக்குன்னா கண்டிப்பா ஏதோ மர்மம் இருக்கு. அது தூக்கு மாட்டி சான்ஸ் இல்லை. அவங்க வீட்டுல தூக்கு போட்ட அளவுக்கு வீடு வசதியான வீடும் கிடையாது. சின்ன வீடு, சின்ன ஓலை வீடு தான் அது. கண்டிப்பா எங்க அக்கா தூக்கு மாட்டிருக்காது, அதை அடிச்சு சாவச்சிருக்காங்க. ஆனால் கோபிநாத்தின் பாட்டி இது கொலை இல்லை, தற்கொலைதான் என திட்டவட்டமாக கூறுகிறார். உங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. என்ன சொன்னா குழந்தை போய் பார்த்துக்கன்னாங்க. நான் அங்க வந்து ஒரு புள்ள விட்டாண்டிருந்தேன். அதுக்கு மேலே நான் வந்து அண்ணன் தழுவு கூடியா தீவான ஊன நான் பெருமாளாங்காட்டி பெட்டு வரலன்ட்டு ஏமா ஏன் சாப்பிட்டாமான்னு இல்ல அவ ஒன்றும் சொல்லல. எனக்கு காரியம் ஊன்ச்சு போகுது. அதான் அதுக்கு மேட்டுதான் என் புள்ள ஓடான்ட்டான். கதுவை ஒழிச்சு பார்த்தாங்க. அரிசியில் 2 பக்கமா தாக்கல் போட்டுருக்கு. அதுக்கு மேட்டு ரத்தப்பரல் இடிச்சு அப்பதான் ஓடாந்து எம்மா எங்க மாசம் பண்ணிட்டு விட்டுட்டு போட்டு பயின்னு போயிட்டு அதுக்கு மேட்டுதான் கறந்துக்கணும் வாங்க வச்சுக்கணும் வந்துட்டா. அப்புறம் போய் தீக்கி அவங்க ஆட்டான் அந்த பொடியை ஆட்டு. அதுக்கு மேட்தான் தீக்காண்டு நான் குயிலுக்கு போய் தட்டான்னு அடிச்சுக்கினா அந்த தெருமாலை விழுந்துக்கிறேன். அதே போல கோபிநாத்தின் அம்மாவும் தீபா கொலை செய்யப்படவே இல்லை என்கிறார் பகிரங்கமாக. தீபா கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா? அப்படி கொலை செய்யப்பட்டார் என்றால் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார்? இதற்கான விடைகள் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையிடம்தான் உள்ளது. மேலும் தான் ஒரு கொலைகாரன் என்று தீபாவிடம் ஏற்கனவே கோபிநாத் அடிக்கடி சொல்லி மிரட்டி வந்தது எதனால் என்பதையும் போலீசார் தெளிவுபட விளக்க வேண்டும். அதே நேரத்துல என் பொண்ணு வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி இன்னொரு பொண்ணு நான் வெட்டி போட்டுட்டேன். அதுலயே நான் தப்பிச்சு வந்துட்டேன். இனி என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா உங்க அம்மா என்ன பண்ற முடியும்? உங்க அப்பா என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு கேட்டு இன்னும் மிஞ்சி போனா 7 வருஷம் ஜெயில இருக்க போறாங்க. ஜெயிலிட்டு வந்து நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான். என் பொண்ணுக்கு சாவு காரணம் அந்த கோபிநாத், அந்த பையனோட அப்பா ஐயாவு, அவங்க அம்மா நாகம்மா, அவங்க 3 பேரும் தீவிர ஆக்ஷன் எடுக்கலாம்.